ஹலோ டார்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷனுடைய ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இதான் லாஸ்ட் பார்ட் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்டோரியுமே பிடிக்கும்னு சொல்கிறேன். பட் எனக்கு தெரியல, இந்த கதை நான் எழுதும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சி நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எழுதுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த கதையை ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்லாம் கொடுப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் நிறைய பேர் என்கிட்ட மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன் தான் போடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபேவரட்டோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அண்ட் பர்ஸ்னல் டூ. அது ஏன் பர்ஸ்னல் நான் அப்புறமா சொல்கிறேன், டைம் வரப்போ சொல்கிறேன். ஓகேயா, இப்போதும் வேண்டாம். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி பற்றியோ இல்லை மை மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன்ற டைட்டில் பற்றியோ நான் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் யார்கிட்டையும் நினைக்கும் போது மனசு லைட்டாக வலிக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு எண்டிங் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்மளால மனசு நிறைவோட இன்னொரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை நினச்சிக்கிட்டு நான் இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறேன். அண்ட் ஐம் கோனா மிஸ் திஸ் எஃப்எஃப் ஸோ மச். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், பர்டிகுலராக இந்த எஃப்எஃப்க்கு. ஸோ அண்ட் இதில் வர எல்லா கேரக்டர்ஸையும் நான் மிஸ் பண்ணுவேன். ஓகேடா, சரி, லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணணும். லாஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வாங்க. விட்டதுலேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் அந்த பர்சனை ஷாக், சர்ப்ரைஸ்ட், எமோஷ்னல் அப்படின்னு ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்கோடு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பர்சன் ஹாப்பினஸில் உங்களை பிடிச்சி அப்படியே தூக்கி சுற்றுறான். நீங்கள் என்ன நடக்குதுன்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ சுற்றிகிட்டே இருக்கப்போ நீங்கள் ஃபெலிக்ஸ், மாமா போதும், நிறுத்து, தலை சுற்றுது, கீழே விடு அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. தென் அவனும் உங்களை கீழே இறக்கி விடுறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. பட் அவனுக்கு ஃபீல் ஆகுது, அவன் வந்ததில் உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒன்றா பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் பொறுமையாக உங்கள் சீக்ஸை டச் பண்ணி, என்னடா ஓயன், நான் உன்னை பார்க்க இவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன், ஆனால் உன் ஃபேஸில் என்னை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஹாப்பினஸோ எதுவுமே இல்லை, என்னை நீ மிஸ் பண்ணலையா? அப்படி இல்லை மாமா, எனக்கு ஒன்று பார்த்தது சந்தோஷந்தான், ஆனால் நீ சடனாக வந்தியா, அதான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பி. இங்கே பாரு, எனக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது ஒன்று பார்த்த ஹாப்பினஸில். அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் பதட்டமாகறீங்க. அப்போ டக்குன்னு ஃபெலிக்ஸ் உங்களை ஹக் பண்ணி, இட்ஸ் ஓகே ஓயன், எனக்கு புரியுதுடா, நான் சடனாக வந்ததும் நீ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் நர்வஸ் ஆகுறேன். இட்ஸ் ஓகே, ஃபைன், எனக்கு புரியுது, ரிலாக்ஸ் அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் ஹக் பேக் பண்ணி அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. பட் சீரியஸாகவே உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த நோட்ஸு அண்ட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 100% ஷுர் ஆகிட்டீங்க இது நமக்கு தான் இருக்குன்னு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் ப்ளஸ் ஹாப்பினஸ் ஆகிட்டீங்க. பட் சடனாக இது அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு எக்ஸைட்மெண்ட், வேறு ஒரு ஹாப்பினஸ்ன்றப்போ உங்களால் டக்குன்னு அந்த எமோஷனை ஸ்விட்ச் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுது. அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்க ஃபெலிக்ஸை பார்த்து. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வரல, டக்குன்னு உங்களோட எமோஷன் சேஞ்ச் ஆகுறதுனால. ஸோ அப்படியே அமைதியாக காமாக இருக்கீங்க. தென் ஃபெலிக்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் பேக்கில் இருந்து நிறைய திங்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் எடுத்து காட்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப எக்ஸைட்டாக, ரொம்ப ஹாப்பியாக. பட் நீங்கள் குவைட்டாக எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிகிட்ருக்கீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்கன்னு. ஸோ அவன் இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி, வேணா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, ஆக்சுவலாக நேற்று தான் எக்ஸாம்ஸ் முடிஞ்சுதா, இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ கரெக்டாக வந்தியா, ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அதான் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல என்ன நடக்குதுன்னு. அதுவும் இல்லாமல் நீ எப்படி இங்கே, அதுவும் கரெக்டான அட்ரஸ்க்கு வந்திருக்க, எப்படி? எல்லாம் பிளான் பண்ணி தான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் அத்தைக்கிட்ட கேட்டேன், உனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போ, அவள் ஃப்ரீயாக இருப்பான்னு சொன்னாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீலாவோட கசின் உன் ரூம்மேட் தானே, அவங்களோட நம்பர் வாங்கி இந்த அட்ரஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்லி நானும் கரெக்டாக வந்துட்டேன். உன்னை பார்க்கணும், சர்ப்ரைஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் உனக்கு தான் என்னை பார்த்தது சந்தோஷமே இல்லையா? ஐயோ மாமா, இருக்குது ரொம்பவே. அதான் சொன்னல, எல்லாம் டக்குன்னு நடக்கும்போது என்னால் ப்ராசஸ் பண்ண முடியலன்னு. ஐ எம் ஹாப்பி, ஓகே அப்படின்னு சிரிக்கிறீங்க.
பட் ஃபெலிக்ஸ்க்கு நல்லாவே தெரியுது நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்கன்னு. பிகாஸ் அவன் எவ்வளோ வருஷம் உங்கள் கூட இருந்திருக்கான். உங்களை பற்றி அவனுக்கு தெரியாமவா இருக்கும். சின்ன சேஞ்சஸ் நடந்தாலே அவன் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவனை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிற ஒரு பர்சன் அதுக்கப்புறம் டோட்டலாக குவைட்டாக பிஹேவ் பண்ணும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்ல. அந்த மாதிரி ஃபெலிக்ஸ்க்கும் புரியுது. ஸோ அவன் உங்களை பார்த்து ஓகே ஒயன் சொல்லு, யாரை எதிர்பார்த்த? ஆ யார் யாரையும் இல்லையே. நடிக்காதவன், நீ என்னை பார்க்கும்போது உன் கண்ணில் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆனால் நான் ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணதும் உன் கண்ணில் அப்படியே ஒரு டிசப்பாயின்மெண்ட் உன் மூஞ்சியே காட்டி கொடுக்குது. இதுக்கு மேலே நீ மறைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. சொல்லுவேன், யாரை எதிர்பார்த்த? என்ன இவன் நோண்டி நோண்டி கேட்குறான். சரி ஏதாவது சமாளிப்போம். அது ஜிம்மன் தான் மாமா. போன வீக் ஃபுல்லாக எக்ஸாம் இருந்துச்சுல, அதான் அம்மா சொன்னாங்களே, அதில் பிஸியாக இருந்தேன். அவனை மீட் பண்ணவே முடியல. அதான் இன்றைக்கி வீக்கெண்டில் என்னை பார்க்க எப்போவுமே வருவான். அதான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தானோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தா நீ வந்து நிற்கிற. அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஹெட் ஆன் பண்ணிட்டே சொல்கிறீங்க. ஃபெலிக்ஸ்க்கு செம்ம டவுட் ஆகுது. ஸோ அவங்க சீக்ஸை லிஃப்ட் பண்ணி, ஓயன் உண்மையாக சொல்லு, என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுற. எனக்கு தெரியாதா என் ஒயன் பற்றி? அவனை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா என் மேலே எகிரி குதிச்சு அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணி அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஆனால் இப்போது அமைதியாக நான் வந்ததே பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. என்னை பார்த்தாலே இவன் மூஞ்சில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் இப்போது அவள் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நான் பேசாததுக்கு முன்னாடி எப்போ வந்தேன், எப்படி வந்தேன், எப்படி இருக்க, வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு என் பேக்கை பிடிச்சி இழுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்து அவ்வளோ க்யூரியஸ் ஆகுவா. ஆனால் இப்போது நான் அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன், அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் ஒயன்கிட்ட ரொம்ப நாள் கழித்து பேசினா, என்னாச்சு ஏதாச்சு ஓகேவா இருக்கியான்னு கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாள். நான் நல்லா இருக்கேன் மாமா, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருக்கேன்னு என் கண்ணை பார்த்து உண்மையாக பேசுவாள். ஆனால் இப்போது கீழே குனிஞ்சிக்கிட்டு பொய் சொல்கிறா, நல்லா இருக்கேன்னு நடிக்கிறா. ஏன்டா எப்படி மாறிட்ட? ஏன் இவ்வளோ சேஞ்சஸ்? ஏன் என்கிட்ட இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற? நான் அவனுக்கு என்னடா பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு உங்கள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. ஆனால் மாறல மாமா, என்னை மாற்றிட்டாங்க. அப்போ ஃபெலிக்ஸ் நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கு மனசு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்கள ஹோல்ட் பண்ணி, வேணுமா என்னடா ஆச்சு, யார் ஒன்று என்ன பண்ணா, ஏன் இப்படி அழுகிற, யாருன்னு மட்டும் சொல்லு, நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். சொல்லுவேன்மா, வாய் திறந்து சொல்லு, என்ன ஆச்சு? எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது மாமா. ஆனால் நீ நான் சொன்னதுக்கப்புறம் கோவப்பட்டு என்னை வெறுத்துடுவியோன்னு பயமா இருக்கு மாமா. நீ முதல்ல சொல்லுவேன், என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு சொல்லு, வாயை திறந்து, எனக்கு பயமா இருக்குடி, என்னடி ஆச்சு சொல்லுடி. அது ஜிம்மன் என்ன லவ் பண்ணல மாமா, என்னை எவ்வளோ வருஷமாக ஏமாத்திருக்கா அப்படின்னு என்ன நடந்ததோ அது எல்லாமே ஒன்று விடாமல் அப்படியே ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. அவனால் நம்பவே முடியல. பிகாஸ் நீங்கள் ஊரில் இருக்கப்போ ஜிம்மனை எவ்வளோ லவ் பண்ணீங்க, அவன் எப்படி உங்களை கேர் பண்ணா, இது எல்லாமே அவன் நேர்லேருந்து பார்த்துருக்கான். ஸோ இப்படி இருந்தவன் எப்படி ஒயனை இவ்வளோ கேவலமாக சீட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பான்றது அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. லிட்ரலாக அவன் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த யூஎஸ்க்கு வந்திருக்கீங்க, அதுக்காக ஃபெலிக்ஸ் எவ்வளோ பாடுபட்டிருக்கான், உங்கள் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாகி உங்கள் விஷயம் நிறைவேற்றிருக்கான். ஸோ நீங்கள் எவ்வளோ பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருந்திருக்குன்றத ஃபெலிக்ஸால் ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஏய் அவன் அட்ரஸ் சொல்லுவான், இப்போயே போகிறோம், அப்போ நடித்தாதான் என் மனசு இறங்கும், அவன் ரத்தத்தை பார்த்தா தான் எனக்குள்ளே இருக்க கோவம் அடங்கும், எழுந்துடுவான், வா அவனை ஏதாவது பண்ணணும், வா கிளம்பு. அப்போ நீங்கள் அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, அம்மா நீ அவனை அடிக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது,
பட் ஆக்சுவலாக இங்கே எல்லாம் மாறிடுச்சு. அவன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. நீங்கள் யூஎஸ் வந்ததுலேருந்து ஜிம்மின்னு உங்களை சீட் பண்ணது அண்ட் உங்களுக்கு ட்ரூத் தெரிஞ்சு இப்போ அவனை போய் மீட் பண்ணி பேசின வரைக்குமே எல்லாமே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டதும் ஃபெலிக்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்பீச்லெஸ்ஸாக ஆகிடுறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அவனுக்கு கோவம் பயங்கரமாக வருது உங்கள் மேலே. எவ்வளோ வாட்டி கால் டெக்ஸ்ட்டில் வந்து நீ எப்படி இருக்க, ஓகேவா இருக்கேன்னு 1000 தடவை கேட்டிருப்பான். பட் ஒரு டைம் கூட நான் ஓகேவா இல்லை, எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு வாயத்தை வந்து நீங்கள் சொல்லவே இல்லைன்றது அவனுக்கு பயங்கர கோவம். இன்னொன்று நீங்கள் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கீங்கன்றது அவனுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன தான் கோவம் இருந்தாலும் பட் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்றது அவனுக்கு பெருசாகவே தெரியுது. ஸோ உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, நீ தானே வேணா எனக்கு ஜிம்மன் வேணும், என்னை எப்படியாவது யூஎஸ்க்கு அனுப்பி வைன்னு கேட்டேன். உனக்காக தானே மாமா இவ்வளவும் பண்ணேன். என்கிட்ட கூட அதை சொல்லணும்னு உனக்கு தோணல? தோணுச்சு மாமா, நிறைய வாட்டி தோணுச்சு. ஒவ்வொரு டைமும் நீ என்னை பார்த்து ஓகேவா இருக்கியா, நல்லா இருக்கியான்னு கேட்குறப்போலாம் நான் நல்லா இல்லை மாமா அப்படின்னு கத்தி அழணும் போல இருக்கும். ஆனால் என்னால் அது பண்ண முடியாது. என் சந்தோஷத்துக்காக நீ நிறைய பண்ண மாமா. நம்ம ஃபேமிலியை எதிர்த்து எனக்காக நான் ஜிமன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக நீ என் மேலே வச்ச லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக இவ்வளோ பண்ண. நீ நினச்சிருந்தா என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ என் டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து எனக்காக என் சந்தோஷத்துக்காக இவ்வளோ பண்ண. நீ பண்ண எல்லாத்துக்கும் அர்த்தமே இல்லாத மாதிரி இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அதை சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நீ பட்ட ஸ்ட்ரகிளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அந்த ஹர்ட்டை நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் மாமா. எனக்காவது இது எல்லாம் சரியாயிடும், அப்போ உன்கிட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இப்போ நீ வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, நான் கஷ்டப்படுறது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீயும் ஹர்ட் ஆகி நிற்கிற. இதுக்காக தான் மாமா நான் எதுவுமே சொல்லலை. நீ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்காக நிறைய பண்ணியிருக்க மாமா. நான் உனக்காக ஒன்றுமே பண்ணதில்லை. அப்படியே உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா நீ என்ன சொல்வ தெரியுமா? எனக்கு நான் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் அவள் சந்தோஷப்பட்டா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம்னு. அதான் மாமா, நீ நீ நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்றதுனால நான் சந்தோஷமாக இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு போய் சொன்னேன் உன்கிட்ட. ஐம் சாரி மாமா, ஐம் ரியலி சாரி அப்படின்னு நான் ஹக் பண்ணி அழுகுறீங்க. அப்போ ஃபெலிக்ஸ் உங்களை ஹக் பேக் பண்ணி உங்கள் பேக்கை சாஃப்டாக ரப் பண்ணிவிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்காவன் லாஸ்ட் இயர் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நம்ம ஃபேமிலி முடிவு பண்ணுச்சு. அப்போ நான் ஓகே டக்குன்னு சொல்லிட்டேன். நீ வந்து என்னை கேட்டல, ஏமாம்மா டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டல. அப்போ நான் உன்கிட்ட சமாளிக்கிறதுக்காக ஆமான்னு சொன்னேன். உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததை விட உன் மேலே எனக்கு பயம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. வேணா எனக்கு ஏஜ் ஆகுதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து உனக்கு நான் எனக்கு நின்று பேசி பேசி இந்த வார்த்தையை கேட்டுட்டோம்ல. ஆனால் எனக்கு உன் மேலே ஆசை வரல. வேணாம், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற பொறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அதனால் நம்ம ஃபேமிலி உனக்கு நான் தான் செட் ஆகுன்னு பேசியிருந்தாங்க. அப்புறம் எனக்கே தோணுச்சு, ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா வேணா யார் பார்த்துப்பா? அவள் ஏதாவது தப்பான ஒருத்தன் கையில் போயிட்டானா, அவள் ஹர்ட் ஆகிட்டானா அப்படின்னு யோசிச்சு நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஜஸ்ட் ஃபார் யூர் ஹாப்பினஸ். வேணா என் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் உன் கூட இருந்தால் உன்னை நான் சந்தோஷமாக வச்சு பண்ணுறதை நம்பினேன். அதனால தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ ஜிமன் வேணும்னு சொன்னேன். அவன் தான் என் சந்தோஷம்னு சொன்னேன். அவன் என் கூட இருந்தால் நான் லைஃப் லாங் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னேன். அதனால் என் ஒயனை ஜிமனுக்காக விட்டு கொடுத்தேன். அப்போ நான் கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணல ஒயன், உன்னை அவன்கிட்ட கொடுத்துட்டோமேன்னு. ஆனால் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். அப்போவே நான் பேசி உன் மனசை மாற்றி உன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருந்தேன்னா நீ இப்படி ஹர்ட் ஆகி நின்று இருக்க மாட்டேல்ல. உன் சந்தோஷத்துக்காக தான் ஒயன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். இப்போ நீயே ஹாப்பியாக இல்லாதன்றப்போ நான் விட்டு கொடுக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். நம்ம நாளைக்கு இந்தியா போகிறோம். அத்தை மாமா கிட்ட நான் பேசுகிறேன்.
உன் ஸ்டடீஸ் முடிஞ்ச அடுத்த நாளே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. திங்ஸை பேக் பண்ணு, நாளைக்கு நம்ம இந்தியா போகிறோம். அம்மா, என்ன பேசுகிற நீ? இ- இதெல்லாம் இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்காக உன்னை இங்கே அமிச்சேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மாமா. வேண்டாம் மாமா. சரி, நடந்த எதுவுமே சொல்ல வேணாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை வேணா சொல்லுவோம். கல்யாணமா? அம்மா, இல்லை, வேண்டாம். இல்லைம்மா, எதுவுமே வேண்டாம். நம்ம எதுவுமே வேண்டாம் மாமா. இங்கே பார், நான் ஒன்றும் உன்னை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை. நீ ஸ்டடீஸ் பாரு, உன் கெரியரை பாரு, எல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். புரியுதா? அது புரியுது மாமா. ஆனால் எனக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துடுறேன். வேண்டாம் மாமா. எதுவும் வேண்டாமா? இல்லை, எனக்கு புரியல. தெளிவாக சொல்லு. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா இல்லை நான் வேண்டாமா? எனக்கு எனக்கு நீ வேண்டாம் மாமா. சாரி. நான் வேண்டாமா? அப்புறம் அந்த ஜிம்மன் வேணுமா உனக்கு? இப்போ உனக்கு அவன் தான் வேணுமா? இல்லை, எனக்கு அவனும் வேண்டாம். எனக்கு தவங்க பிடிச்சிருக்கு மாமா. அவர் அவர் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வயன், என்ன விளாட்றியா? முன்னாடி ஜிம்மனை பிடிச்சிருக்கு, அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்ன. இப்போ தயாவுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்ற. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு புரியுது நீ நினச்சி வருத்தப்படுற, கவலைப்படுறேன்னு. ஆனால் ஆனால் தயாங்க ஜிம்மன் மாதிரி கிடையாது மாமா. நான் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவர் என்னை நல்லா கேர் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி என் டெசிஷன் தப்பாக இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆஹா, நான் உன்னை நம்புறதா இல்லை வயன். நீ எல்லா டெசிஷனும் தப்பாக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஆஹா, இந்த வாட்டி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். மாமா, புரிஞ்சுக்கோ மாமா. இந்த இந்த வாட்டி தப்பாக ஆகாது. நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். நாளைக்கு நான் காலேஜ் போகணும். நீ என் கூடவே வா. அவர் அவர் ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு தான் காலேஜ் வராரு, பிரின்ஸ்பலை மீட் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனை ஆச்சலத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. எப்படி இருந்தாலும் என்னையும் கூப்பிடுவாங்க அந்த பிரச்சனையில் நான் இருந்தேன்னு. அப்போ நீ வந்து நில்லு, அவர்கிட்ட பேசு. அப்புறம் நீ டிசைட் பண்ணு, என்னை நீ கூட்டிகிட்டு போகலாமா இல்லை நீ அவர்கிட்ட என்னை விட்டுட்டு போகலாமான்னு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு மாமா, ப்ளீஸ். அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டே இருக்கீங்க ஃபெலிக்ஸ் கிட்ட. பட் அவன் மனசு இறங்குறதா இல்லை. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. தென் அவனுக்கே ஒரு கட்டத்தில் மனசு கஷ்டமாயிடுது. சரி, அழாத, போகலாம் அவனை பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள் ஹெட்டை சாஃப்டாக ரப் பண்ணுறான். தென் கொஞ்ச நேரம் இப்படி ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ரொமான்ஸ் முடிஞ்சிடுச்சா? நான் உள்ளே வரலாமா? அப்போ நீங்கள் ஹக் பிரேக் பண்ணிட்டு யாரா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிலா. அவளை பார்த்ததும் நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி அவளை ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. அவள் உங்களை ஹாப்பியாக ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறா. நீங்கள் கீழே விடுடி. நீ நீ எப்படி ஃபெலிக்ஸோட வந்தியா? ஆனால் அவன் எதுவுமே சொல்ல. நான் டோர் திறக்கும் போது நீ இல்லை. எனக்கு புரியல. அப்போ நிலா சிரிச்சுட்டு, அடியே, சொல்லாமல் வர்ற தாண்டி சர்ப்ரைஸ், சொல்லிட்டு வர்றதா சர்ப்ரைஸ்? நான் தான் ஃபெலிக்ஸ் கிட்ட எதுவும் சொல்லாத. நீ முன்னாடியே போய் அவகிட்ட பேசி கொஞ்சம் கொலாவிக்கோ. நான் என்னுடைய கசின் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரேன்னு சொன்னேன். கசின் சிஸ்டரா? யூ மீன் என் ரூம்மேட் அவங்க வீட்டுக்கா? ஆமாம், வீக்கெண்டில் அவங்க வீட்டில் தானே இருந்தாங்க. அதான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்தேன். நீங்கள் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணி, தேங்க்யூ ஸோ மச் நிலா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் நிலா. லவ் யூ டூ அப்படின்னு அவளும் ஹக் பேக் பண்ணி சிரிக்கிறா. அப்போ ஃபெலிக்ஸ் பின்னாடிலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஒயன், நாங்களும் தான் எஃபோர்ட் போட்டு உங்களை பார்க்க வந்தோம். நீங்கள் எனக்கெல்லாம் இப்படி ஒரு ஹக் பண்ணி லவ் யூலாம் சொல்லி பாசத்தை கொட்டல. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்ததுக்கப்புறம் மட்டும் உனக்கு இப்படி பாசம் அப்படி வழிஞ்சு கொட்டுது. இதெல்லாம் சுத்தம் அன்ஃபேர் ஒயன், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு காண்டா சொல்கிறான். அப்போது நிலா ஃபெலிக்ஸை ஒரு மாதிரி சைடையில் பார்த்துட்டு, யாருக்கும் இங்கே ரொம்ப வயிறு எறியுதுன்னு நினைக்கிறேன் ஒயன். ஸோ உங்கள் கண்ணு பட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். நம்ம இப்படி ஓரமாக போய் பாசத்தை கொட்டிக்கலாம், வா அப்படின்ட்டு உங்களை ரூம் கூட்டிகிட்டு போயிடுறா. எங்கள் ஃபெலிக்ஸ் உங்கள் ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான்.
தென் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உங்கள் ரூம்மேட்ஸ் எல்லாருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. தென் நீங்கள், ஃபெலிக்ஸ், நிலா, அப்புறம் உங்கள் ரூம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரம் வேக்கப் ஆகி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக ரெடி ஆகி மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அவங்க பார்க்க போகிறத நினச்சி. பட் இன்னொரு சைட் அவங்க நம்மக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது, இந்த 1 வீக் நம்ம வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தானா அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் பில்ட் பண்ணி வச்ச ஃபீலிங்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ ஃபெலிக்ஸ் உங்களை நோட் பண்ணிவிட்டு, வயான் இன்னும் கிளம்பலையா, என்ன யோசிச்சுட்டு நிற்கிற? மாமா எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? இல்லை, நம்ம ஒரு விஷயம் லேட்டராக ரியலைஸ் பண்ணும்போது அது நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. அவங்க எனக்கு வேணும், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் ஃபீலிங்ஸை நான் இன்னுமே சொல்லலை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஜிம்மில் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ போய் நான் சொல்லும்போது அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எனக்கு மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பயமாக இருக்குது. இங்கே பாரு வயன், நீ தானே சொன்ன அத்தனை வருஷம் உன்னை லவ் பண்ணா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. இப்போ எங்கே போச்சு அந்த நம்பிக்கை? எனக்கு இருக்குது மாமா, நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போயே எனக்கு இந்த மாதிரி பயம், நர்வஸ் எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அவர் என்னை அக்செப்ட் பண்ணுவாருன்னு. ஆனால் அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்காக அப்படின்னு ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. அப்போ ஃபெலிக்ஸ் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி, அண்ட் ரிலாக்ஸ், இது காமனான ஒரு பயம்தான். நீ இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு. அது நல்லா போயிடுமா நல்லா போயிடாதான்ற பயம்தான் உன்னை இப்படிலாம் யோசிக்க வைக்குது. ஓகே, இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தல, அந்த நம்பிக்கை அப்படியே வச்சுக்கோ. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோ. புரியுதா? நான் இருக்கேன் வயன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். தென் நீங்களும் காலேஜ்குள்ளே போகிறீங்க. தென் உங்கள் ஸ்டாஃபை போய் மீட் பண்ணுறீங்க. அவங்க சொல்கிறாங்க பிரின்ஸிபல் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஸோ நீ பிரின்ஸிபல் ரூமில் போய் இரு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஃபெலிக்ஸை கூட்டிகிட்டு அந்த பிரின்ஸிபல் ரூம் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே கூட கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறீங்க தேவனுக்கு வந்தானான்ட்டு. அவன் இனிமேல் தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தேவனுக்கு எப்படா வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தேவனோட கார் அந்த கேட் கிட்ட என்டர் ஆகிறத பார்க்குறீங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு எக்ஸைட் தாங்கலை. தென் தேவன் பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் இறங்கி வரான். தூரத்துலேருந்து தான் பார்க்குறீங்க. அப்போவே உங்களுக்கு நர்வஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் ஃபேஸை பார்த்ததும் உங்கள் ஃபேஸில் ஒரு அழகான ஒரு சின்ன ஸ்மைல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பார்க்குறீங்கள, ஸோ ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. அவன்கிட்ட வர வர அவன் ஃபேஸை நல்லா கிளியராக பார்க்குறீங்க. அவன் மூஞ்சில் அங்கங்கே அடிபட்டிருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஆறி போய் ஒரு மாதிரி பிளாக் மார்க்காக இருக்குது. லிட்டரலாக அவனுடைய ஹேண்ட்ஸம் ஃபேஸை கெடுக்குதுன்னே சொல்லலாம். பட் பார்க்க அழகாக தான் இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ரசிச்சிட்டே இருக்கீங்க. தென் அவன் ஸ்ட்ரைட்டாக யாரையுமே பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் அவன் பிரின்ஸிபல் ரூம்குள்ளே தான் போகிறான். தென் நீங்களும் பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் தூரமாக நின்று அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. கூட கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடாக நிற்கிறீங்க. அப்போ கூட கிளாஸ் ஸ்டாஃப் வந்து அன்றைக்கி அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது யாரெல்லாம் இருந்தீங்க அவங்களாம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி சண்டை நடக்கும்போது 4 பேர் ஹெல்ப் கூட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த 4 பேர் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் உள்ளே போகிறாங்க. அவங்கக்கிட்ட பிரின்ஸிபல் வந்து கேள்வி கேட்குறாரு, யார் ஃபஸ்ட் அடித்தா, யாருக்காக சண்டை போட்டாங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆச்சு, உங்களுக்கு என்ன கன்வே ஆச்சுன்றதை கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தென் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. பார்த்தா தயவங்க நிற்கிறான். அவன் ஹெட் ஆன் பண்ணிகிட்ருக்கான். உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரின்ஸிபல் உங்களை பார்த்து, வயன் உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தயவங்க சொல்லிட்டான். ஸோ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா, நீ போய் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, ஓகே போ. அப்போது நீங்கள் கன்ஃபியூஸ்டா, சார் என்னை நீங்கள் எந்த கொஷினும் கேட்கல, எப்படி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க? ஏன்னா அந்த பையன் உனக்கு தெரியாதுன்றான். தெரியாத பொண்ணுக்கிட்ட போய் என்ன பேசுகிறது? அவன் ஒத்துக்கிட்டான், அவனுக்கும் ஜிம்முனுக்கு இதை பர்சனலாக பிரச்சனையா, அதான் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்களா. நீ அந்த இடத்துல இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் அவன் கிளாரிஃபை பண்ணிட்டான். நீ கிளம்புமா. என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரா? என்னை யாருன்னே தெரியாதா உங்களுக்கு? என்னை பார்த்து சொல்லுங்கள் சார், இவர் பொய் சொல்கிறார் சார், இவருக்கு என்னை நல்லாவே தெரியும். அப்போ பிரின்ஸிபல் தயவங்க பார்த்து, தயவங்க நீ என்ன அந்த பொண்ணு தெரியாதுன்ற, அந்த பொண்ணு உனக்கு தெரியுன்றா,
என்னதான்ப்பா சொல்கிறீங்க? ஒழுங்காக சொல்லுங்கப்பா. சார் நான் சொல்கிறது தான் சார் உண்மை. அந்த பொண்ணு எனக்கு தெரியாது. அப்படியே அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஜிம்மினோட ஃப்ரெண்டுன்னு தான் அவளுக்கு தெரியும். அவளை பிக்கப் ட்ராப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அவகிட்ட பெருசாக பேசுனது கிடையாது, பழகினது கிடையாது. அவள் என் ஃப்ரெண்டோட கசன்றதுனால தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நான் எவ்வளவோ சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்ல வைக்கிறீங்க. நம்மள என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேளுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன்னா அது ஜிம்மினுக்காக மட்டும்தான் பேசியிருப்பேன், மற்றபடி எதுக்காகவும் கிடையாது. தென் பிரின்ஸிபலும் தயாங் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லோரும் தயாங்குக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் உங்கள் பக்கம் யாரும் கிடையாது. நீங்கள் பேசினாலும் அவங்க நம்ப மாட்டாங்கன்ட்டு நீங்கள் அமைதியாக அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. அப்போ பிரின்ஸிபல் உங்களை பார்த்து, வயன் எல்லோரும் நீ இந்த பிரச்சனையில் சம்மந்தப்படலன்னு தான் சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியா? ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. வெளில வந்துட்டு ஃபெலிக்ஸை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் என்னன்னு கேட்குறான், நீங்கள் எதுவுமே சொல்ல. ரொம்ப நேரம் அழுதுட்டு ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, அம்மா நம்ம இந்தியாவுக்கு போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம். என்னாச்சு வயன்? நீ தவங்க பார்க்கணும்னு சொன்ன, அவன்கிட்ட என்ன பேச சொன்ன, இப்போ கிளம்பலான்ற? நான் சொன்னதான் மாமா, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் வேண்டான்னு தோணுது. அவர் உள்ள எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு அக்செப்ட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. என்னை லவ் பண்ணதுலேருந்து அவருக்கு நிம்மதியே இல்லை. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இக்னோர் பண்ணார். இப்போ அவர் அவர் மேலே இருந்த நல்ல பேருக்கு எடுத்துக்கிட்டார். எல்லாம் என்னால் தான். எனக்கு என்னமோ அவர் லைஃப்பில் நான் இருந்தேன்னா எல்லாத்தையும் ஹெல்லாக்கிடுவேணும்னு தோணுது. நீ சொன்னது கரெக்ட் மாமா, எனக்கு டெசிஷன் மேக் பண்ணவே தெரியல. அதுவும் இல்லாமல் அவர் எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்லிட்டாரு. அவர் மூவ் ஆக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவரை லவ் பண்ணாத மாதிரி இருந்துக்கிட்டோம். அவரே அழகணும்னு நினைக்கிறாரு. நான் எதுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம் மாமா, நம்ம கிளம்பிடலாம். நான் போய் என் டிபார்ட்மெண்ட்டில் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் லீவ் சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரோம் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கீங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு ரேச்சல் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா. நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. வயன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நீ தவங்கிட்ட எதுவுமே பேசலை, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்க. இதுக்காக உன்னை நாங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி அமுச்சு வச்சோம். என்னடி பண்ணுற நீ? என்னை எதுவும் கேட்காதீங்க சிஸ்டர், எனக்கு இதுதான் சரின்னு படுது. எனக்கு தவங்க வேணும் தான், ஆனால் அவர் லைஃப்பில் நான் போனேன்னா அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் எனக்கு வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதில் லவ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அதில் கன்சர்ன் தான் இருக்குது. இவ்வளோ வருஷமாக தவங்க என்னை லவ் பண்ணாருன்றதுக்காக தான் நான் லவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஜிம்மன் கொடுத்த ஹர்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்காக நான் தவங்க மைண்டில் வச்சு ஃபீல் பண்ணுறனோ, ஹீலிங்காக அவரை யூஸ் பண்ணிக்கிறோன்னு தோணுது. தப்பாக தெரியுது எனக்கு. அவர் எனக்காக பண்ணது, ஹர்ட் ஆனது எல்லாமே போதும் சிஸ்டர், நான் விலகிக்கிறேன். இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த ரேச்சலுக்கு செம்மையாக கோவம் வருது. அவள் டென்ஷனாக கத்துறா. ஏ வயன், என்ன பெரிய தியாகி மாதிரி பேசுகிற? அவன் உன்னை லவ் பண்ணுறான். அவனுக்கு இது தப்பாக தெரியாது. அவன் எதுக்காக அவனை லவ் பண்ணான்? ஜிம்மன்கிட்டேருந்து அவன் பண்ண தப்பு நீயா தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி அவனை லவ் பண்ணணும் தான். நீ ஹீலிங்காக இருக்கியோ இல்லையோ, ஆனால் நீ அவனை லவ் பண்ணுறல, அது அவனுக்கு பெருசாக தெரியும் வயன். நீ அவன்கிட்ட உன் வாயை திறந்து உன் லவ்வை சொன்னுன்றதுக்காக தான் இன்ன வரைக்குமே இங்கே என்ன நடந்துச்சு, ஜிம்மின் அவன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டான், நீ அவனை லவ் பண்ணுற, இது எதுவுமே நான் அவன்கிட்ட சொல்லலை. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ரிலீஃபாக ப்ரீத் பண்ணிவிட்டு, நல்ல வேலை அவருக்கு எதுவும் தெரியாதில்ல, அது அப்படியே இருக்கட்டும், நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், என்னோடய எல்லா ஹார்ட் டைம்லேயும் கூட இருந்திருக்கீங்க. பாய் சிஸ்டர், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை வச்சிடுறீங்க. அவள் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கா, நீங்கள் அட்டன் பண்ணல, லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. தென் நீங்கள், நிலா, ஃபெலிக்ஸ் 3 பேரும் ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அவங்க உட்காந்துருக்கப்போ ஃபெலிக்ஸ் உங்கள் பக்கத்தில் வந்து, வயன் ஆர் யூ ஓகே? நீ எடுத்த டெசிஷனில் எந்த மாற்றமும் இல்லையே? அப்புறம் இந்தியா போனதுக்கப்புறம் எனக்கு தயாங்க் வேணும், என்னை திரும்பவும் யூஎஸ் அனுப்புன்னு சொல்ல மாட்டியே
அவன் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. பட் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மாட்டேன், ஐம் ஷூர், ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நிலா எல்லாத்தையும் சைலண்ட்டாக நோட் பண்ணிகிட்டு இருக்கா. தென் அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட ஃப்ளைட் வந்துடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் எல்லோரும் போகிறாங்க. பட் நீங்கள் மட்டும் ரொம்ப நேரம் இருக்கீங்க. அப்போது ஃபெலிக்ஸ் கிட்ட, அம்மா எல்லோரும் போகிறாங்க, நம்ம மட்டும் இருக்கோம், நீ நீ செக் பண்ணியா, எனக்கு இந்தியாவுக்கு ஃப்ளைட் இருக்கா? இருக்கு ஓயன், இன்னும் ஒரு 1 ஹவரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணு. சரின்னு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு 1 ஹவர் கழித்து இந்தியன் ஃப்ளைட்டோடைய பேசஞ்சர்ஸ்லாம் அலர்ட் ஆகுங்கன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆகுது. இங்கேருந்து போக போகிறோன்னு ரியலைஸ் ஆகும்போது ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சிக்குது. உங்கள் மனசு ஃபுல்லாக தவங்க வந்துட மாட்டானா, அவனுக்கு எல்லா உண்மையும் ரேச்சல் சொல்லி புரிய வச்சிட மாட்டாளா? இந்த மூவிலெல்லாம் ஃபைனல் சீன் வரும்ல, ஹீரோயினி அவங்க லவ்வை விட்டு கொடுத்து ஹீரோ விட்டு போகும்போது ஹீரோ அந்த லவ்வை ரியலைஸ் பண்ணி அவங்கள தேடி வர்றது, இந்த மாதிரி எதனா மிராக்கிள் உங்கள் லைஃப்லேயும் நடந்துடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது ஃபெலிக்ஸ் உங்களை பார்த்து, பையன் போர்டிங்க்கு டைம் ஆச்சு, எழுந்துட்டு போகலான்றான். நீங்கள் எழுந்துக்காமல் அப்படியே உக்காந்து ஒரு மாதிரி எசிட்டேட் ஆகுறீங்க. அப்போ ஃபெலிக்ஸ், ஒயன் போர்டிங்க்கு டைம் ஆச்சு, எழுந்துடு. அம்மா நான் ஒன்று சொன்னால் திட்ட மாட்டியே. என்ன? எனக்கு என்னமோ தாங்க வருவான்னு தோணுது. ஒரு 5 மினிட்ஸ் ஒயன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அது யார் கூப்பிடுறாங்கன்னு ரியலைஸ் பண்ணதும் உங்கள் பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அந்த மிக்சட் எமோஷனோட அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தூரத்தில் தான் மூச்சு வாங்கிட்டே நிற்கிறான். உன்னத்தான பார்த்துக்க நான் இங்கே காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ 100க்கு 100 அவதான் என்னவள. அவ்வளோதான், உங்களால் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவன் நெக்கில் உங்கள் ஹேண்ட்ஸை வ்ராப் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. தாங்க உங்கள் வெயிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஹக் பேக் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிடுறான். இன்னும் ஒன்று டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறீங்க. தாங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கீங்க அவனை ஹக் பண்ணி. அப்போ பின்னாடி ரேச்சலும் ஜிம்முன்னு உள்ளே வராங்க. தென் நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே தேம்பிட்டு அவனை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ தாங்க உங்களை முறைச்சி பார்த்து, ஏண்டி என்னை விட்டு போனேன்? பிரின்ஸிபல் ரூமில் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுக்காகவா? எனக்கு தெரியும் நீங்கள் என்னை சேவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி போய் சொன்னீங்கன்னு. தெரிஞ்சதில்ல, அப்போ சட்டையை பிடிச்சி கேட்கலால நான் வெளில வந்ததும். அப்படியே விட்டு போகிற. கேட்கணும்னு தோணுச்சு தயம், ஆனால் மனசு வரல. எனக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் உங்ககிட்டேருந்து விலகுனேன். லூசாடி நீ, உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கப்போ நான் ஹர்ட் ஆகிற அதையே பிடிச்சிட்டு தொங்குவியா? நான் உனக்கு கேர் பண்ணுறேன்டி, அது உனக்கு புரியல. எனக்கு புரியுது தயம், அதனால தான் விலகணும்னு நினச்சேன். எப்போவுமே என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, என்னை பற்றி மட்டுமே கேர் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணுறதுனால நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஹர்ட் மட்டும்தான். அதான் விலகணும்னு முடிவு பண்ணேன். என்னடி ஹர்ட்டா? அதை தாண்டி உங்ககிட்ட எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையா அப்படின்னு உங்கள் ஐஸ் பார்த்து கேட்குறான். நீங்களும் வாய்ஸை பார்க்குறீங்க. பட் மனசு மாதிரி லவ்வை சொல்லிடுவோமோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு, இருக்கு தயம், ஆனால் அந்த டெசிஷன் மேக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ரெக்ரெட் பண்ணிவிடுவணும்னு பயமாக இருக்குது. என் மாமா சொன்னதான் கரெக்ட், நான் எல்லா டெசிஷனும் தப்பாக மேக் பண்ணுறேன்னு. இந்த வாட்டி அவன் சொல்கிறத கேட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நிலா இப்போ பஸ் அவுட் ஆகிடுறா. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஆளுக்கு ஃபெலிக்ஸை கட்டிக்கிறேன்றீங்க? ஒயன், உனக்கு தெரியாது நான் ஃபெலிக்ஸை லவ் பண்ணுறேன்னு. உங்ககிட்ட கேட்டு தாண்டி லவ் பண்ணேன். அவனை லவ் பண்ணட்டுமா வேண்டாமா இல்லை நீ எடுத்துப்பியான்னு. நீ தான் எடுத்துக்கோன்னு. இப்போ வந்துட்டு அவன் கட்டிக்கட்டுமான்னு கேட்குறான், நீ கட்டிக்கிறேன்ற. இல்லை எனக்கு புரியல, நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியும்ல. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயமே ஹிட் ஆகுது. ஆமாம் இல்லை நிலா, நான் ஊரில் இருக்கப்போ நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னல. அப்படி இருக்கப்போ
எப்படி ஃபெலிக்ஸை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். இப்போ தான் அதை யோசிக்கிறியா? அப்போ நீ யோசிக்கல தானே? எல்லாம் இவன் தான். பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, நீ என்னை வாயை திறக்க விடலை. இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருந்தேன்னா விட்டு அவங்க கல்யாணத்துக்கு தாலி எடுக்க சொல்வீங்க போலே. ஏய் வாயை திறந்து இப்படியும் சொல்கிற, இல்லை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு கத்துறா. அப்போ ஃபெலிக்ஸ் நிலாவை பார்த்து, ஏய் இருடி, காம் டவுன், சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒயன் ஊரில் இருக்கப்பவே ஜிமின் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஜிமினுக்கு நல்லாவே தெரியும் ஃபெலிக்ஸ் தான் உங்களை வந்து ஜிமின் கூட சேர்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வந்து யூஎஸ்க்கு அமுச்சு வச்சான்னு. ஸோ அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் 2 பேரும் சேரலைன்னா அவனுக்கு தான் ரொம்ப பெரிய கோவம், ஹர்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இவனே வந்து அதை எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜிமினே ஃபெலிக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அதை கேட்டதும் கண்டிப்பாக ஃபெலிக்ஸ்க்கு கோவம் வரும், அடிக்கணும்னு ஒரு வெறி வரும். அப்போ ஜிமினே சொல்லிடுவான், ஃபெலிக்ஸ் உனக்கு என்னை அடிக்கணும்னு தோணும், பட் ஆல்ரெடி என்னை ஒருத்தன் அடி நடித்து கிழித்து துவைச்சி உட்கார வச்சுருக்கான், வேணா நீ வீடியோ காலில் வந்து பாருன்ட்டு அவன் நிலைமையை காட்டுவான். அப்போ ஃபெலிக்ஸ்க்கு தோணும், என்னடா இவன் நம்மளை விட வாயின் மேலே எவ்வளோ ப்ரொடெக்டிவாக அவன் ஃப்ரெண்டே அடித்து கிழிச்சிருக்கான்னு, யாரா அந்த எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்டில் தான் கிளம்பி வந்திருப்பான். பட் அங்கே வர்றதுக்கு முன்னாடி நிலா சொல்லியிருப்பா, நீயா எதுவுமே ஒயின் கிட்ட கேட்காத, அவளாக சொல்கிற மாதிரி பேச்சு கொடு, பிகாஸ் நீ தான் அவளை எஃபோர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பி வச்ச, அது எதுக்குமே இங்கே ப்ரோஷனம் இல்லை, நீயே ரியலைஸ் பண்ணி கேட்டேன்னா அவள் நீ ஹர்ட் ஆகிட்டேன்னு அவள் ரொம்ப வருத்தப்படுவா. ஸோ நீ வந்து ரிலாக்ஸ்டாக பேசு, எனக்கும் தெரிஞ்சுக்க மாதிரி நான் காட்டிக்க மாட்டேன், உனக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதுன்னு சொல்லி இவங்க முன்னாடியே பிளான் பண்ணி உங்களை பார்க்க வந்திருப்பாங்க. அண்ட் அங்கே காலேஜ் போனதுமே வந்து ஃபெலிக்ஸ்க்கு முன்னாடியே தெரியும், ஜிம்முன்னு சொல்லியிருப்பான் அவன் மண்டே வந்து எப்படி இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு போவா தவங்க பார்க்க போகணுன்னு, அப்போ நீயே அவனை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவான். பட் எல்லாம் கரெக்டாக போயிருக்கும், நீங்களும் தாங்கிட்ட போய் காலேஜில் உங்கள் லவ்வை சொல்லியிருப்பீங்கன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு, நீங்கள் இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு உங்கள் ஃபெலிக்ஸோட வந்திருப்பீங்க. ஸோ இந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு ஜிமின் கிட்ட வந்து ஃபெலிக்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமின் சொல்வான், நான் பார்த்துக்கிறேன், நான் தவங்க எப்படியாவது ஏர்போர்ட் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ அவளை இந்தியா கூப்பிட்டு போகிற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டே இரு, நாங்கள் வந்துடுறோன்னுவான். ஸோ அதே மாதிரி ஃபெலிக்ஸும் உங்களை வந்து இந்தியா கூப்பிட்டு போகிறேன்னு போய் சொல்லி ரொம்ப நேரமாக உங்களை ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுருப்பான். நீங்கள் எங்கேயுமே போகல, எல்லாமே பிளான் தான். நீங்கள் பிளானை சொதப்பி இந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணும்போது தான் ஃபெலிக்ஸ்க்கு ஒரு விஷயம் ரியலைஸ்டாக இருக்கும். ஃபெலிக்ஸ் எப்படி உங்கள் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துமே நீங்கள் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு ஜிமின் கிட்ட உங்களை விட்டுட்டு அவன் விலகுனானோ, அதே மாதிரி நீங்களும் தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்தும் நான் அவன் லைஃப்பில் போனால் அவனுடைய பீஸும் அவனோட ஹாப்பினஸும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோன்னு பயந்து அவன்கிட்டேருந்து விலகுனீங்க. ஸோ ரெண்டுமே ஒரு விதமான லவ் தான். ஸோ நீங்கள் உண்மையாலே தவங்க மேலே சீரியஸாக இருக்கீங்கன்றது அவனுக்கு புரிஞ்சுது. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஃபெலிக்ஸ், ஒயன் நீ எப்போவுமே டெசிஷன் தப்பாக எடுக்கிறேன்னு நான் தான் சொன்னேன், ஆனால் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன். நீ பாஸ்டில் ஜிம்மனை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் பேட் பர்சனை சூஸ் பண்ணி தப்பான டெசிஷன் மேக் பண்ணிட்டேன். அதுக்குன்னு எல்லாமே தப்பாக போயிடும்னு கிடையாது, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஸோ உன் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீ தயாங்கு சூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. இதை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் ஒருத்தன் மட்டும் ஆனால் எங்கே ஃபெலிக்ஸை பார்த்துட்டு இருக்கான். அது யாருன்னா ஜிம்மன். அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக ரேச்சலை பார்த்து, ஏய் நாடி இவன் ஸ்டோரி டைட்டில் சொல்லிட்டானாமா, நான் மிஸ்டேக்காமா தயம் கரெக்ஷன் ஆமா, நான் நல்லவனாக மாறிட்டேன்டி, நம்பவே மாட்டானுங்க இவனுங்க. இவன் டயலாக் பேசுகிறதுக்கெலாம் எனக்கு தப்பானவன் டேக்கு குத்திக்கிட்டே இருக்கா. சரி அவனுங்களை விடு, ரேச்சல் என்னை நம்புறல்ல. ஐயோ ஜிம்மன், நான் நம்புகிறேன் நீ நல்லவனாக மாறிட்டேன்னு, அதனால தான் நான் லவ் பண்ணுறேன். அவனுங்களை விடு, அவனுங்களை அவன் கூட வாழ போகிறானுங்க, நான் தானே வாழ போகிறேன். அது என்னமோ கரெக்டு தாண்டி, ஆனால் சும்மா சும்மா ஹர்ட் பண்ணுறானுங்கடி என்ன. நீ ஹர்ட் பண்ணலை எல்லாரையும், அதுக்கு தான் பதிலுக்கு பண்ணுறாங்க, வாங்கிக்கோ. நாடி நீ இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற, சரிடா ஜிம்மனா விடு 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 அப்படின்ட்டு அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறான். இந்த சைட் நீங்களும் தயாங்கும் உங்களை பார்த்து, அங்கே பாரு நீயும் நானும் சேரணும், உனக்கு நான் தான் கரெக்டு, எனக்கு நீ தான் கரெக்டுன்னு எல்லாரும் நமக்காக எஃபோர்ட் போட்டு இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் நீ உன் ஃபீலிங்ஸை என்கிட்ட சொல்லாமலே இருக்க, இப்போ வாச்சும் வாயத்தை வந்து சொல்லுடி. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் ஜிம்மன்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆக போகிறேன். நீங்கள் என்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மேலே ஃபெல்லாகி உங்ககிட்ட
கன்ஃபஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ம், தெரியும். ஆனால் இதெல்லாம் காலையில் தான் ரேச்சல் ஃபோன் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி ஒயன் உன்கிட்ட வந்து லவ் சொல்வா, சர்ப்ரைஸ்லாம் ஆகாத, அவள் ஜிம்மன் கிட்டேருந்து மூவ் ஆனாக்க போகிறா, எல்லாமே சொன்னான். நானும் ப்ரிப்பேர்டாக வந்தேன், ஏதோ என் வாழ்க்கையில் ஒளி தெரிய போகுதுன்னு. பார்த்தா அவள் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன். பட் பரவாயில்ல, சொல்லு கேட்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு ரேச்சலை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அப்போ ரேச்சல் உங்களை பார்த்து கூட ஸ்மைல் பண்ணி, என்ன ஒயன் அப்படி சொன்னால் வச்சும் நீ சொல்லுவேன்னு நினச்சி தான் சொன்னேன், ஆனால் நீ தான் அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. நான் அப்படியே பிளானை ட்ராப் ஆஃப் பண்ணிட்டா போயிட்டேன். இப்போ தாங்க உனக்காக கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினல, உனக்கு நல்லதான் பண்ணியிருக்கேன், இப்போவாச்சும் வாயை தந்து சொல்கிறீ அப்படின்ட்டு ஜிமின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா. அப்போ தயங்க உங்கள் ஃபேஸை பிடிச்சி, அங்கே என்னடியும் முறைக்கிற, சீக்கிரம் சொல்லிடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படியே ஒரு டீப் சைன் பண்ணிவிட்டு தயங்க ஐஸை பார்த்து, தயோங் நான் உங்களை சூஸ் பண்ணுறது எனக்கு நீங்கள் வேணும்னு இல்லை, உங்களுக்கு நான் வேணும்னு. 5 வருஷமாக எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் கொடுத்தீங்க, நானும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ நீட் அ டைம். நான் இன்னுமே முழுசாக ஹீல் ஆகலை. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையும் தயவும் கேட்டுட்டு, சரி வெயிட் பண்ணுறேன், டைம் எடுத்துக்கோ. 1 செகண்ட். ஜிம்முனா சொல்லு மச்சான், எல்லா ஃபஸ்ட்டையும் ஒயின்கிட்ட பண்ணிட்டியாடா? என்னத்தை மச்சான் மீன் பண்ணுற? அதான்டா ஜிம்முனா, ஃபர்ஸ்ட் கிஸ்ட், ஃபர்ஸ்ட் டக், ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இல்லை மச்சான். சபா, அதையாச்சும் விட்டு வச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் தாயம் கூட செஸ்ட்டில் ஒரு மாதிரி ப்ளேஃபுல் அடிச்சு, தாயம் என்ன கேட்குற நீ? அப்போ அவன் அதெல்லாம் ஸ்டீல் பண்ணிக்கிட்டா அப்போ நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா? உனக்கு ஓகேனா சொல்லு, எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்து பண்ணலாம். ஓகே அப்படின்னு வெக்கப்பட்டு அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்போ தயம், என்னடி ஆன்சரே காணும், உனக்கு ஓகேவா? ஓகே இல்லாமல் நான் வெக்கப்படுறேன். யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னு இல்லை தயம், யார் பண்ணுறாங்கன்றதுல இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜிம்மன், மச்சான் என்கிட்ட கூட வாயின் இப்பெல்லாம் பேசுனது இல்லைடா, பொறாமையாக இருக்குது, என்ஜாய். ஏய் நீனும் கிளம்பலையா? ஓ டிஸ்டர்ப் பண்ணுறா மச்சான். ஆமாடா கிளம்புடா. என்னடா ஆள் வந்தோடனே ஃப்ரெண்டை துரத்துற? நீயும் அதானே பண்ண? சரி மச்சான், ரிவெஞ்ச் எடுக்கிற, நல்லா சிறப்பாக பண்ணுற, பண்ணு எம்மா ஓயனே, கங்க்ராட்ஸ், ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்ஸ் சின்னண்ணா, நீ பண்ண எல்லாத்துக்கும். நான் ஹர்ட் பண்ணேன், ரெக்ரெட் பண்ணேன், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில, அதனால் என் மச்சானே உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ தாங்க ஐயா ரோல் பண்ணிவிட்டு, ஐயா பெரிய தியாகி இவர் ட்ரூ லவ்வை அப்படின்னு கூட்டு கொடுத்தாராமா. ஏச்சி கிளம்பு. ரைட்ரா மச்சான், நீ சும்மா சொல்வ ஒரு விளையாட்டுக்கு, தேங்க்ஸ் மச்சான் உன் ஆளை கொடுத்ததுக்குன்னு. உண்மையாலே ஆளை தான் மச்சான் கொடுத்துக்கிறேன், ஒழுங்காக பார்த்துக்கோ. அப்போ ஃபெலிக்ஸ், என்னப்பா உன் ஆளா? ஃபஸ்ட்டு அவன் என் ஆள், நான் கொடுத்ததுக்கப்புறம் தான் உன் ஆளாவே ஆனா, அது உனக்கு தெரியுமா? அப்போ நீலாம் ரொம்ப காண்டா, என்ன நடந்துட்டுருக்கீங்க? சும்மா அவளை நீ கட்டிக்கிறேன்ற, இப்போ அவளை ஆளுன்ற, உனக்கு இன்னும் ஒயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தானே? அவள் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கல தயம் கூட, அப்போவே உனக்கு அவன் ஆளா? சும்மா சொன்னேன்டி. இப்படியே நீ எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து பேசணும்னு வச்சுக்கோ, நான் யார் கூடயாவது போயிடுவேன். ஜிம்மினே கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு, நான் ஜிம்மின் கூட போயிடுவேன். அப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி, யூஆர் டூ லேட்டுமா, ஐ ஹாவ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் நவ் அப்படின்னு ரேச்சலோட ஹிப்பை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது, அவள் வெக்கமாக சிரிக்கிறா. அப்போ ஃபெலிக்ஸ் வேணும்னே, இவனையா ஜிம்மின் அவனுக்கு நல்லா இருக்கான், அவனே ஃப்ராடு, வாயினை சீட் பண்ணிட்டான், அது உனக்கு தெரியும் தானே? அப்போ ரேச்சல் பக்கம் வருது, யாரை பார்த்த ஃப்ராடு சொல்கிறேன், அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, என் பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசுகிற வேலையை வச்சுக்காத. அப்போ நீலா, யார் முன்னாடி கை நீட்டி பேசுகிற, என் ஃபெலிக்ஸ் முன்னாடி கை நீட்டி பேசுறியா அப்படின்ட்டு அவங்க 4 பேர் சண்டை போடுறாங்க. பட் சீரியஸாக சண்டை போடல, ஃபன்னாக தான் சண்டை போடுறாங்க. ஸோ நீங்களும் தயவுக்கு அதை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ தயம், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தோம், நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டையை வர வச்சுருவாங்க, வா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறா. தி அண்ட்.
அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னக்கா எண்டிங்கில் ஒரு கிஸ் இல்லை, ஒரு கிளுகிளுப்பான சீன் இல்லைன்னு. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிக்கு வந்து இப்படி தான் எண்டிங் இருக்குன்னு நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஓப்பன் எண்டிங்காக வச்சிடலான்னு தான் முடிவு பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் பர்சனலி கனெக்டட்னு. ஸோ எனக்கே ஆன்சர் கிடைக்காதப்போ எப்படி நான் உங்களுக்கு ஒரு ஆன்சரை சப்மிட் பண்ணுவேன்? அதனால் ஓப்பன் எண்டிங்காக வச்சிடலான்னு நினச்சேன். பட் நீங்கள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணீங்க, தயங்குக்கும் எனக்கும் டேட்டிங் ஏரா காட்டுங்க, லைக் அவங்க லவ் பண்ணுற மூமெண்ட்ஸ் வேணும்னு. சொல்லப்போனால் எண்டு பண்ணிடாதீங்க, இன்னும் வந்து சீரீஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னவங்களாம் இருக்கீங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, எண்டிங் வச்சிட்டேன். ஏன் வச்சேன்ற ரீசனையும் நான் வந்து சொல்கிறேன். என்ன தான் தயங்குவாயினை உருக்கி உருக்கி லவ் பண்ணாலும் அவனோட லவ் ஜிம்மினோடைய அந்த பெயின், ஜிம்மினோடைய அந்த ஹர்ட்டை வந்து ஹீல் பண்ணுன்னா கண்டிப்பாக பண்ணாது. நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே மாட்டேன். நான் இந்த ஸ்டோரி கேரக்டர்ஸ்க்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கல. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் லவ், இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், எவ்ரி திங். ஓகேயா? ஸோ நீங்கள் ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்க, ரொம்ப ட்ரூவாக லாயலாக இருக்கீங்க. பட் அவங்க சும்மா உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களை சீட் பண்ணுறாங்க, உங்களை வந்து நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்படி இருந்துமே நீங்கள் அவங்கள லவ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு சேயிங் இருக்குல்ல, தேர் ஆக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கில் யூ பட் யூ காண்ட் ஹேட் தெம். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களால் அவங்கள லவ்வும் பண்ண முடியல, அவங்கக்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகவும் முடியல, அவங்கள வெறுக்கவும் முடியல. இப்படி இருக்க டைமில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர், செகண்ட் பர்சன் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிக்கிட்டு அந்த ஹர்ட்லேருந்து உங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றப்போ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க மேலே ஃபெல் ஆகுவீங்க, எல்லாமே நடக்கும். மோர் ஓவர் நீங்கள் அந்த செகண்ட் பர்சனை லவ்வே பண்ணி ஒரு லைஃப்குள்ளேயே லீட் பண்ணிடுறீங்க. ஆனாலுமே அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கொடுத்த ஹர்ட்டு, பெயின், அது எல்லாமே உங்களுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் அதை யோசித்து பார்த்தாலும் உங்களுக்கு சேம் அதே ஃபீலிங் தான் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நிறைய பேர் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வாட்டியாச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த ஸ்டோரி போடுறேன். இட்ஸ் நாட் டூ கனெக்டட் வித் மீ. பாதிக்கு பாதி ஃபிக்ஷனல், ஒரு 40% தான் எனக்கு இது வந்து சூட் ஆகும். ஸோ என் லைஃப் ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு நான் கொடுத்த இந்த எஃப்எஃப் ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் வேணால் பண்ணியிருக்கலாம். அது லவ்லையோ ரிலேஷன்ஷிப்லையோ எதில் வேணால் இருக்கலாம். பட் ஒரு கட்டத்தில் அதை கரெக்ட் பண்ணிக்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த எஃப்எஃப் மூலமாக உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்லையோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்ரெட் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ். அதை திருத்திக்க கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நம்புங்க. ஸோ யார் வேணால் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. செல்ஃப் கேர் இஸ் த பெஸ்ட் கேர். ஓகே, டேக் கேர். அண்ட் இதில் வந்து தயங்குக்கும் எனக்கும் சீன்ஸ் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்குலாம் நான் ஒன் ஷாட் போடுறேன், நல்லா கிளிப்பாகவே போடுறேன். ஓகேயா? அதில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். டேக் கேர். அன்யோங்.